ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷயா அஸ்மி vlogs. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சுல்ல. இது என்ன வீடியோன்னு கெஸ் பண்ணுங்கள். இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஷூட் பண்ணது. அதாவது ஸ்ப்ரிங் சீசன், வின்டர் முடிஞ்சு சைனாவில் ஸ்ப்ரிங் சீசன் ஆரம்பிச்சிருச்சு. ஸ்ப்ரிங் சீசனில் செரி ப்ளாசம். இது எங்கள் கேம்பஸ் தான். வெளியில் ஷாங்காய் இன்னும் ஒரு சிட்டிஸ்லாம் போனோம் அப்படின்னா ஒரு 70,000 80,000 ட்ரீஸ் நட்டு வச்சு வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட்டு செரி ப்ளாசம் பார்க் இங்கே சைனாவில் தான் இருக்குது. இது எனக்கு டைம் இல்லைங்கிறதுனால எங்கள் கேம்பஸில் ஒரு இதுவுமே ஏக்கர் கணக்கில் இருக்கும். நிறையா சைனீஸ் வந்திருந்தாங்க. இது அவங்களுக்கு அந்த 3 வீக்ஸுமே இது மட்டும்தான் என்டர்டெயின்மெண்ட். இந்த பார்க்கில் சாப்பாடு கட்டிட்டு நம்ம ஊர்லெலாம் சாப்பாடு எடுத்துகிட்டு போவோம்ல, அது மாதிரி டென்ட்டு போட்டு ஒரு ஹோல் டே இங்கே தான் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இதுதான் ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு போகும்போது ரொம்ப பூக்கலை. அதுக்கப்புறம் செகண்ட் டே போகும்போது தான் இது தாங்க ட்ரீ எப்படி இருக்குன்னு பாருங்கள். மரம் ஃபுல்லாக பூ தான் இருக்கும். பிங்க் கலரில் ஒயிட் கலரில் 2 வெரைட்டி இருக்குது. சூப்பராக இருக்குல்ல. இது பார்க்க பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நிறையா வீடியோ ஷூட் பண்ணாங்க. கேமராமேன் கூட்டிகிட்டு ஃபோட்டோஸ் நிறையா எடுத்துக்கிட்டாங்க. சூப்பராக இருக்குல்ல. கொத்து கொத்தா ஒரு 2 3 பூ அப்படி சேர்ந்த மாதிரி செம்மையாக இருந்துச்சு. இது பார்க்கும்போதே அவ்வளோ சந்தோஷமாக அந்த இடம் ரொம்ப க்ரீனாக நல்லா இருந்துச்சு. அது ஒரு பார்க்கு தான் ஆக்சுவலாக. ஸோ அவங்க இந்த ஆர்டிஃபிஷியல் ஃபவுண்டைன் அந்த மாதிரிலாமே ரெடி பண்ணியிருந்தாங்க. இந்த சீசனுக்கு நிறைய பேர் வருவாங்க. வெளியிலேருந்துலாம் வந்தாங்க. அதர் காலேஜஸ்லேருந்துலாம் வந்தாங்க. ஸோ இந்த பிள்ளைங்கள்லாம் நிறையா ஃபோட்டோஸு, நிறையா தீன்பண்டம்லாம் எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இதுதான் நிறையா ரொம்ப பூக்கலை. ஆக்சுவலாக நான் ஒவ்வொரு சமயத்தில் போய் எடுத்தேன். அது ஒவ்வொரு மரம் ஃபுல்லாக நல்லா பூத்து நல்லா எல்லாமே ப்ளாசம் நல்லா இருந்துச்சு. நானும் சில ஃபோட்டோக்கள் எடுத்துகிட்டு எங்கள் லேப்மேட் ஒரு பையன் அவன் தான் ஹெல்ப் பண்ணான். நல்லா இருக்குல்ல. இந்த மாதிரி செரி ப்ளாசம் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பட் கொடைக்கானலில் இருக்குது. நான் ஒரு நியூஸ் பார்த்தேன். கொடைக்கானலில் இந்த செரி ப்ளாசம் இருக்குது அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் நம்ம ஊர்லேயும் இருக்குது. இது சவுத் கொரியா, ஜப்பான், சைனாவில் ரொம்ப ஃபேமஸ். யூஎஸ் இங்கே எல்லாத்துலேயுமே இருக்கும். இது நிறைய ஸ்டோரி சொல்கிறாங்க. ஜப்பானுக்கு ஜப்பானோட நேஷ்னல் ஃப்ளவர் இந்த செரி ஃப்ளவருங்கிறது. இது சைனா கிஃப்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஜப்பான் சைனா கிஃப்ட் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. இது சரியாக தெரில அந்த கதையெல்லாம். இது ஃபுல்லாக இந்த மரம் தாங்க. இப்போ எப்படி இருக்குது தெரியுமா? இந்த மரம் அந்த ஸ்ப்ரிங் சீசன் முடிஞ்சு இப்போ கொஞ்சம் சம்மர் அப்படி கொஞ்சம் ஹாட்டாக இருக்கா. இப்போ எப்படி இருக்குன்னா ஃபுல்லாக இலை. இந்த எங்கெங்கே பூ இருந்துச்சோ எல்லா இடத்துலையுமே இலை. அவ்வளோ க்ரீனாக அவ்வளோ அடர்த்தியாக அவ்வளோ இலை இருக்குது. இந்த மரம் ஃபுல்லாக இப்போ இலையாக இருக்குது. நல்லா இருந்துச்சு. ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஸோ அதான் அப்படியே பார்த்துட்டு இதை ஒரு 4 டைம்ஸ் ஆமாம் எப்பப்போலாம் அந்த பக்கம் தான் நாங்கள் பார்சல் எடுக்க போகணும். அதனால அந்த போகிற வழியில் தான் இது இருக்குமா. அங்கே அப்பப்போ நிறுத்தி ஒரு 1/2 அன் ஹவர் இங்கே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு பேசிவிட்டு அப்படியே கிளம்புறது. இதுதான் என்னோடய ரொட்டீனாக இருந்துச்சு. அந்த மார்ச் ஃபஸ்ட்டு 2-3 வீக்ஸ் நல்லா இருந்துச்சு. இதில் பார்த்தாவே தெரியும் மொட்டெல்லாம் இருக்குது. இது இன்னுமே மலரணும். அந்த குட்டி குட்டியாக இருக்கிறதுலாம் மொட்டு. அதெல்லாம் இனிமேல் தான் மலரும். அதான் ஒரு 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 சில செடி ஒரு சில அந்த அந்த மரம் நிறையா பூத்துருந்துச்சு. ஒரு சில இதில் நிறைய குச்சி குச்சியாக இருந்துச்சு. ஆனால் இந்த ஏரியா அந்த ஏரியல் வியூலாம் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாக பிங்க் கலரு, ஒயிட் கலரு, அப்படி கலராக அந்த க்ரீன் லீவ்ஸு இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ கலர்ஃபுல்லாக செம்மையாக இருந்துச்சு. இந்த கேம்பஸே ஃபுல்லாக பூ தான் இருந்துச்சு. ஏன்னா இதுக்கப்புறம் லாஸ்ட்டில் வர கிளிப்பிங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ரோட்டில் இந்த 2 பக்கமும் அந்த பூ மரங்கள் தான் எல்லாமே. நிறைய இந்த சைனீஸ் பிள்ளைங்க அவங்களும் தான் அந்த லஞ்ச் பிரேக் ஃபுல்லாக இந்த மாதிரி நிறைய ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு அந்த மாதிரி நிறைய மெமரிஸ். செரி ப்ளாசம் மறக்கவே முடியாது. போன வருஷம் நான் மிஸ் பண்ணிட்டேன் நல்லாவே. அதை ஒழுங்காக பார்க்கல. இந்த தடவை கொஞ்சம் டைம் கிடைக்கல. பட் இருந்தாலும் பார்த்தாச்சு. இது அந்த ஃபவுண்டைன் ஒன்று ஆர்டிஃபிஷியலாக க்ரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க இந்த சீசனுக்காக. ஸோ அதில் இந்த பிள்ளைங்கள்லாம் விளாண்டுட்டு இருந்துச்சுங்க. சரி நம்மளும் விளாண்டுட்டு அப்படியே பார்த்துட்டு நிறையா ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அப்படியே வந்தாச்சு. இந்த மாதிரி பூ மரம் நம்ம ஊரில் ஏதாவது இருக்குதா? அதாவது ஃபுல்லாக இலை இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் பூவாக இந்த மாதிரி ஏதாவது வேறு மரம் இருக்கா அப்படின்னு தெரியல. தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன்.
ரொம்ப அழகாக இருந்துச்சு. நல்ல கொத்து கொத்தா பிங்க் கலரில். ஆக்சுவலாக கேர்ள்ஸுக்கு பிங்க்னாவே யூஸ்வலாக பிடிக்கும். அதனாலவோ என்னவோ தெரில, எனக்கும் அந்த இடத்த விட்டுட்டு வர்றதுக்கு மனசே இல்லை. ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக. அப்புறம் இந்த மரத்தில் எல்லாம் கீழே வந்து ஒயிட் கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்கல்ல, அது எதுக்குங்கிறதையும் சொல்லுங்கள். இப்படி தான் இருந்துச்சு இந்த பூ. ஆக்சுவலாக பார்க்கும்போது சின்னம்மா இருந்த மாதிரி இருந்துச்சு. கிட்டக்க போக போக பார்த்தா நல்ல ஹைட்டு, ஃபுல் ரொம்ப டென்ஸாக அந்த மாதிரி இருந்தது. இதுதான் பூ, மொட்டு பூ. அப்படியே பார்த்தாச்சு. பார்த்துட்டு அப்படியே பார்சல் போய் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பி வந்தாச்சு. இதுதான் இந்த செரி பிளாசம், செரி ஃப்ளார். எவ்வளோ அழகாக இருக்குது. கொஞ்சம் இந்த ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரெஸ்டாக ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா இங்கே வந்து உட்காந்துக்கிறது. இது பார்க்கும்போது இந்த மனுஷங்கள்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் அதெல்லாம் மறந்துடும். இப்படி தான் இருந்துச்சு. 4 பூ 3 பூ அப்படி கொத்து கொத்தா அழகாக இருந்துச்சு. இது ஈவினிங் டைம், லைட்டிங்லாம் கொஞ்சம் போயிடுச்சு. சரி ஈவினிங்கில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரவுண்டு. அதான் அந்த பக்கம் போகும்போதெல்லாம் நிறுத்தி நிறுத்தி இதுக்குள்ளே வந்துட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு ஒரு 1/2 hour ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் லேப் பக்கம் போகிறது. இதுதான் என்னோடய ரொட்டீனாக இருந்துச்சு மார்ச் ஒரு ஃபஸ்ட்டு 2-3 வீக்ஸ்க்கு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இது வந்து இன்னொரு ஃப்ளார். இது வந்து செரி இல்லை, இது என்ன ஃப்ளார்னு எனக்கு சத்தியமாக தெரில. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள். இதுவும் வந்து இது ஒரு பக்கத்தில், இது ஒரு ஏரியா. அதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நட்டு வச்சுருந்தாங்க. அதான் ரோடுக்கு 2 சைட்லேயும். சரி நம்ம வாகனத்தை நிறுத்திட்டு அதையும் ஷூட் பண்ணிவிட்டு, இதுக்குமே வந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. இது வந்து ரொம்ப பெரிய மரமாக இருந்துச்சு. அந்த செரி மரம் மாதிரி இல்லாமல் ரொம்ப ஹைட்டாக ரொம்ப பெருசாக இது ரொம்ப கொத்து கொத்தாக இருந்துச்சு. அதை விட இது ரொம்ப கொத்து கொத்தாக இருந்துச்சு. வித் இலை இருக்குது, இலை இருந்துச்சு. இது இந்த எங்கள் கேம்பஸில் நல்ல க்ரீனாக கலர்ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு. இதுதான் போகிற வழி ஃபுல்லாக இப்படி தான் இருந்துச்சு. நல்ல க்ரீன், அவ்வளோ அழகா. இது ஏதோ ஒரு பார்க்கில் இருக்க மாதிரியே ஒரு ஃபீல் ஆச்சு. எங்கள் யூனிவர்சிட்டி கேம்பஸுங்கிற மாதிரியே தெரில. பூ பூத்து இந்த பிள்ளைங்க விளாண்டுட்டு நல்லா இருந்துச்சு. அந்த பக்கம் தெரியுதுல்ல, அந்த ஒயிட் கலர் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட்டாக தெரியுதுல்ல, அந்த மரம் தான் அடுத்த கிளிப்பிங் வருது. அங்கே வச்சுருக்காங்க பாருங்கள். அதுவும் ஏக்கர் கணக்கில். இந்த மரம் மட்டுமா, ஒரு மரம் மட்டுமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் கலர். அதாவது லைட் பிங்க் மாதிரி இருந்துச்சு. எனக்கு கிட்டக்க போய் பார்க்கும்போது ஒயிட் கலர். சரின்னா அதையும் போயிட்டு அங்கேயும் நிறைய பேர் வந்திருந்தாங்க. அது என்னமோ அவங்களும் லைவெல்லாம் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்களும் வந்து நிறைய ஷூட் பண்ணாங்க. ஏன்னா இங்கே சைனா பொறுத்த வரைக்கும் யூடியூப் இல்லாமல் அவங்களுக்கு யூக்யூன்னு சொல்லி அதில் தான் அவங்க சேனல் க்ரியேட் பண்ணி அதில் அவங்க போஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதில் போஸ்ட் பண்ணுறதுக்காக அவங்களும் விலாக் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வீடியோஸ் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இதுதான் ஃப்ளவர். எப்படி இருக்குது பாருங்கள், ஒயிட் கலரில் செம்மையாக இருக்குல்ல. இது ஒன்று தான் கொஞ்சம் பக்கத்தில் இருந்துச்சு. எல்லாமே ரொம்ப ஹைட்டு, ரொம்ப பெருசு மரங்கள். ஆனால் அழகாக இருந்துச்சு, மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சரி நம்ம இதெல்லாம் பார்த்தாச்சு. இப்படி தான் இருந்துச்சு இந்த ஏரியா. அவ்வளோதான், செரி பிளாசம் முடிஞ்சிச்சு. இன்னும் நெக்ஸ்ட் இயர் இதே மார்ச்சில் சைனாவில் இருந்தோம் அப்படின்னா மறுபடியும் செரி பிளாசம் பார்ப்போம். இதான் சொல்கிறேன்ல, கேம்பஸ் ஃபுல்லாக பூ தான். எங்கே பார்த்தாலும் பூ மரம், அந்த வழி ஃபுல்லாக பூ தான். இது ஒரு கைண்ட் ஆஃப் ஃப்ளவர் பாருங்கள், இது வேறு மாதிரி இருக்குது. ஆனால் எல்லாம் பிங்க்னாவே அது ஒரு அழகு தான் போல். அந்த லைட் பிங்க் லைட் ஷேடில் செம்மையாக இருந்துச்சு. எவ்வளோ அழகாக இருக்குது. அதுவும் நல்லா அந்த கரெக்டான நேரத்துக்கு அந்த காற்றெல்லாம் அடிக்கும் போது அதிலேருந்து அப்படியே உதிர்றது, அப்படியே ஒரு சினிமாட்டிக் ஃபீல் வந்துச்சு. நம்ம அதில் நடந்து வர்றது அது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. பிங்க் கலர், ஒயிட் கலர், அப்புறம் ஏதோ பேப்பர் மாதிரிலாம் ஒரு பூ இருந்துச்சு. ஸோ சரி அதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. நானே பார்த்ததில்ல, இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இந்த பூலாம் நான் பார்த்ததில்ல, போன வருஷமுமே பார்க்கல. இது வந்து கொஞ்சம் பக்கத்தில், எனக்கு என்னோடய லேபில் இருந்து கொஞ்சம் தூரம் போகணும், அங்கே இருந்துச்சு. அதனால் இதையும் சரி காட்டுவோமேன்னு சொல்லிவிட்டு அதையும் ஷூட் பண்ணிவிட்டு, நல்லா அடர்த்தியாக இதெல்லாம் பெரிய பெரிய மரம், பூ மரம்.
அப்படியே பார்த்துட்டு வந்துட்டே இருந்தேன். இது இன்னொரு கைண்ட் ஆஃப் ஃப்ளவர் இருக்கும். அதையும் பாருங்கள். அதுவும் அழகாக இருந்துச்சு. இந்த ஃப்ளவர் தான். அது ஒரு மாதிரி பேப்பர் மாதிரி நீளமாக அந்த தாள் வந்து நீளமாக. இது நான் தான் அதுக்குள்ளே போயிட்டு ஒரு 4-5 ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அழகாக இருந்துச்சு. நல்ல கொத்தா இந்த மாதிரி ஃப்ளவர்லாம் நம்ம ஊரில் நான் பார்த்ததில்ல. இந்த ஃப்ளவர் தான் சொன்னேன். இது பேப்பர் மாதிரி. இதுவும் அழகாக இருந்துச்சு. பார்க்குறதுக்கு வந்து ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு மனசுக்கு. எப்போ பார்த்தாலும் வேலைன்னு ஏதோ யோசிச்சுட்டு அப்படி இருக்கிறதுக்கு இந்த பூக்களை பார்த்துட்டு அப்படியே ஒரு வாக் போயிட்டு நல்லா இருந்துச்சு. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிக்கும்னு நம்புகிறேன். நார்மலாகவே சைனா எப்படி இருக்கும்னா நல்ல க்ரீனாக இருக்கும். ரோடு வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். என்ன அந்த நிறையா பார்க் மாதிரியே இருக்கும். நிறைய ஸ்டோன் பெஞ்ச் போட்டிருப்பாங்க எல்லா இடத்துலையுமே. ஒரு இடத்துல உட்காரணும் அப்படின்னா எல்லா இடமே க்ரீனாக இருக்கும். இப்போ இந்த பூவும் பூத்ததுனால க்ரீனு, பிங்க்கு, எல்லோ, ஒயிட்டு அந்த மாதிரி கலராக தெரியுது. ஸோ அந்த ஏரியல் வியூ பார்க்கும்போது செம்மையாக இருந்துச்சு. எங்களுக்கு இந்த டிஸ்பிளே போர்டில் அந்த நேரம் அது ஓடிட்டே இருக்கும். ஸோ அதை பார்த்தோம் அப்படின்னா அப்படி தான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. அந்த கிளைமேட்டும் வந்து அந்த வின்டர் முடிஞ்சு ஒரு மாதிரி நம்ம ஊட்டி கொடைக்கானல் போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு கிளைமேட் மெயின்டைன் ஆச்சு. அதனால் நல்லா ரம்மியமாக சூப்பராக இருந்துச்சு. இந்த கிளைமேட் வந்து நல்லா பார்க்க வேண்டிய டைம். மார்ச், ஏப்ரல். இப்போ யாராவது சைனா வரணும் அப்படின்னு பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மார்ச், ஏப்ரல், மே பார்க்கலாம். ஏன்னா அதுக்கு முன்னாடி வின்டர், அதுக்கப்புறம் சம்மர் ஆரம்பிச்சிடும். ஹாட் ஆயிடுச்சு. இப்போல்லாம் பயங்கர ஹீட்டு. ஸோ அந்த 3 மாதம் வந்தீங்க அப்படின்னா செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். சைனா வர பிளான் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி வாங்க. இது ஒரு கைண்ட் ஆஃப் ஃப்ளார். இது வந்து என்ன ஃப்ளார்னு தெரியல. இதுவுமே கொத்தா வித் லீஃபோடு இருந்துச்சு இந்த ஃப்ளார். சரி பார்ப்பீங்களேன்னு சொல்லிவிட்டு அதையும் ஷூட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.